புதுச்சேரியில கட்சி விட்டு கட்சி தாவறதும் புதுசும் இல்ல. நம்ம பல கட்சி தாவல் கதாநாயகர்களையும் பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இந்நாள் எம்எல்ஏல இருந்து முன்னாள் அமைச்சர் வரைக்கும் பலரும் கட்சிகளை தாவிட்டே தான் இருக்காங்க. இன்னும் சிலர் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சிலர் கார்ப்பரேட் கைக்கூலிகளோட கால்லயும் விழதான் செய்யறாங்க. புதுச்சேரியோட ஹிஸ்டரியில பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரும் முதலமைச்சருமான திரு எட்வர்ட் குவர் அவர்கள் ஆரம்ப காலத்துல என்ன கட்சியில இருந்தார் அப்படின்னா பிரெஞ்சு இந்தியா சோசியலிஸ்ட் பார்ட்டில இருந்தாரு. அதுக்கப்புறமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இணைஞ்சாரு. பிரெஞ்சு இந்தியா சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்றது முழுமையா பிரெஞ்சு அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கப்புறமா அதுல இருந்து விலகி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இணைஞ்சு 1963 இருந்து 64 வரைக்கும் புதுச்சேரியோட முதலமைச்சராகவும் இருந்தார். இது மட்டும் இல்லாம இன்றைய முதலமைச்சரான திரு என் ரங்கசாமி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஜனதா பார்ட்டியில தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல எம்எல்ஏ ஆனாரு, மினிஸ்டர் ஆனாரு, சிஎம்மும் ஆனாரு. அதுக்கப்புறமா அந்த கட்சியில இருந்து விலகி தனக்குன்னு தானே தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதான் என்ஆர் காங்கிரஸ், நமது ராஜ்ய காங்கிரஸ். அதுக்கப்புறம் அவரு ஆட்சியையும் பிடிச்சாரு.